My dear students, இந்த கிளாஸில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் now we learn the lesson Chinnu in the house. Chinnu, who is Chinnu? Chinnu is a mouse. இங்கே பார்த்தீங்களா ஒரு மவுஸ் இருக்குதா? இந்த மவுஸ் எங்கே இருக்குது? ஒரு புக் ஷெல்ஃபோட பின்பக்கமாக ஹைட்னா ஒளிஞ்சிட்ருக்குது. ஓகேங்களா? இந்த பிக்சர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் see the picture. இப்போது இந்த பிக்சர் சம்மந்தமாக ஒரு 4 கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட ரைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா? Who is hiding in the picture? Who is hiding in the picture? ஹைடிங் சொன்னால் மறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே யார் ஒளிஞ்சிருக்கிறாங்க? மவுஸ். அப்போ என்ன ஆன்சர் எழுதணும்? A mouse is hiding in the picture. Then second question, is it big or small? சொல்லுங்க, இது பிக்கா ஸ்மாலா? ரைட், it is small. இது ரொம்ப சின்னது. Have you seen it? Third question, உங்களால் பார்க்க முடியுதா அந்த மவுஸை? Yes, I have. What does it do? இது என்ன பண்ணிட்டு இருக்குது? It hides behind the book shelf. புக் செல்ஸோட பக்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்குது? மறைஞ்சிருக்குது. இட் ஹைட்ஸ் பிஹைண்ட் த புக் செல்ஃப். ஓகே, இப்போ தான் லெசனுக்குள்ளே போகிறோம். லெட்டஸ் see what Chinnu the mouse does in the story. இப்போ பார்க்கலாமா? நம்ம சின்னுனா யாருங்க? இந்த மவுஸோட நேம் தான் சின்னு. இந்த சின்னு இந்த ஸ்டோரியில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் மினி. இவ பேர் மினி. திஸ் இஸ் மினிஸ் மதர், அம்மா, மினியோட அம்மா. ஓகேங்களா? மினி சொல்கிறா, அம்மா, there is a mouse in the house. அம்மா, நம்ம வீட்டில் ஒரு எலி இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அம்மா சொல்கிறாங்க, no, there isn't. இல்லைம்மா, there is no mouse in the house. நம்ம வீட்டில் எலி இல்லவே இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மினி சொல்கிறா, எஸ் தேர் இஸ். இருக்குமா, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இட் பிட் மை ட்ரெஸ். பிட்னா கடிக்கிறது. பிட்னா என்னதுன்னா கடிக்கிறது. இட் பிட் மை ட்ரெஸ். பாருங்கள், என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இப்படி பிட் பண்ணி கடிச்சு வச்சுருக்குது. தேர் இஸ் அ ஹோல் இன் இட். ஹோல்னா ஓட்டை போடுறது, சரிங்களா? ஹோல் கூட பண்ணி வச்சுருக்குது பாருங்கம்மா. தேர் இஸ் அ ஹோல் இன் இட். அம்மா, ஐ எம் ஸோ சேட். அம்மா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதம்மா அப்படின்னு சொல்கிறா. திஸ் இஸ் மினிஸ் தம்பி, மினியோட தம்பி. யூ ஆல்சோ நோ தட் மினிஸ் அம்மா. மினிஸ் தம்பி சொல்கிறாரு, அம்மா, தேர் இஸ் அ மவுஸ் இன் த ஹவுஸ். அம்மா, வீட்டில் எலி இருக்குதுமா. there are bits of paper on the ground. there are bits of paper on the ground. தரையில் பேப்பரெல்லாம் கடிச்சு யாரோ போட்ட மாதிரி இருக்குது. it tore my English book. டோர்னா டேரோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ டோர்னா கிழித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். it tore my English book. என்னோட இங்கிலீஷ் புக்கையும் கிழிச்சிருக்கு. ஐ எம் ஸோ வரீடு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா. யார் சொல்கிறாங்க? மினிஸ் தம்பி. திஸ் இஸ் மினிஸ் அப்பா. மினிஸ் அப்பா சேஸ், ஓ, திஸ் இஸ் பேட். தேர் இஸ் அ மவுஸ் இன் த ஹவுஸ். இந்த வீட்டில் ஒரு எலி இருக்குது. மை பன் இஸ் கான். என்னோட பண்ணை காணும். I wanted to eat it. நான் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தேன். I wanted to eat it with my tea. டீ குடிக்கும்போது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தேன். I am unhappy. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. மினிஸ் அம்மா சேஸ். அம்மா இப்போ தான் பேசுகிறாங்க. ஓ, there is a mouse in the house. ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு எலி இருக்குது அப்படின்னு இப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. லெட்ஸ் ஃபைண்ட் இட். அப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து
என்ன பண்ணுறாங்க, நம்ம மவுஸை சர்ச் பண்ணுறாங்க, ஃபைண்ட் பண்ணுறாங்க. தே லுக்டு ஃபார் த மவுஸ் ஆல் ஓவர் த ஹவுஸ். வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, ஆல் ஓவர் த ஹவுஸ், வீடு ஃபுல்லாக என்ன மவுஸ் இருக்கான்னு தேடுறாங்க. தே ஸ்டாம்ப்டு தேர் ஃபீட். காலால் தரையை உதைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டாம்ப்டு. ஸ்டாம்ப் பண்ணி என்ன செய்கிறாங்க, சத்தத்தை எழுப்பி எலி இருக்குதா அப்படின்னு தேடுறாங்க. தே போக்டு எ ஸ்டிக் இன்டு எ ஹோல். இந்த ஹோல்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டிக் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா குத்துறாங்க. உள்ளே எலி இருக்குதா, போக்குடுனா குத்துறது, சரிங்களா? ஸோ போக்குடு த ஸ்டிக் இன்டு எ ஹோல். பட் தே couldn't ஃபைண்ட் த மவுஸ் இன் த ஹவுஸ். ஆனால் எவ்வளோ தேடியும் அவங்களால மவுஸை கண்டுபிடிக்கவே முடியல, ஃபைண்ட் பண்ணவே முடியல. பட் சின்னு த மவுஸ் வாஸ் இன் த ஹவுஸ். ஆனால் நம்ம மவுஸ் இருக்கார் இல்லையா, சின்னு வந்து அந்த ஹவுஸ்குள்ளே தான் இருக்கிறாரு. ஹி ஹியர் த நாய்ஸ். இவங்க போடுற சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த ஹோல்குள்ளே தான் இருக்காரு. ஹி வாஸ் அஃப்ரைட்னா பயப்படுறது. ஹி ஷூக் அண்ட் ட்ரம்பிள்டு. ஷூக்னா ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷூக்னா ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ், ஓகேங்களா? ஷூக்னா நடுங்கிறது. ஹி ஷூக் அண்ட் ட்ரம்பிள்டு, அப்படி பயத்தில் நடுங்கி போய் இருக்கிறாங்க. பட் ஹீ டிட் நாட் மூவ். ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு அந்த மவுஸ் நகரவே இல்லை. ஹி வாஸ் குவைட்னா அமைதியாக இருக்கிறது. அவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டான் பாருங்கள். ஹி வாஸ் ஸ்டில். அப்போ வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டான். அவங்க அப்படியே சத்தம் போடுற வரைக்கும் அந்த ஹோல்குள்ளேயே அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அமைதியாக உட்காந்து. ஆஃப்டர் சம் டைம் த ஹவுஸ் வாஸ் வெரி சைலண்ட். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஹவுஸே சைலண்ட் ஆனதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஹவுஸே சைலண்ட் ஆகிடுச்சு. தெர் வாஸ் நோ நாய்ஸ். ஒரு சத்தம் இல்லை. சின்னு கேம் அவுட். அப்போ தான் வெளியில் வராரு சின்னு. வெளியில் என்ன செய்கிறாரு, அந்த ஹோலை விட்டு வெளியே லைட்டாக எட்டி பார்க்குறாரு. ஹி டேர்ன்டு ஹிஸ் ஹெட் லெஃப்ட் அண்ட் ரைட். தலையை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திருப்பி யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு. ஹி ஸ்னிஃப்டு த ஏர். அப்படியே சுவாசத்தை எப்படி காற்று, அப்பா, தட் இஸ் ஸ்னிஃப்டு. ஹி ஸ்னிஃப்டு த ஏர் அப் அண்ட் டவுன். இந்த மாதிரி செஞ்சுக்கிறாரு. Then he looked for something else to bite. Practice time. Read the sentence and tick the correct picture. The mouse bit Minnie's dress. Minnie's dress தானே அவர் வந்து பீட் பண்ணுறாரு. What's the right answer? This. அம்மா poked a stick into a hole. அம்மா, this is the correct one. அம்மா poked a stick into a hole. This is the correct one. Chinnu ate the bun in the house. This is the correct. Next, match the opposites. Sad. Sadna கவலை. Happy சந்தோஷம். Silent அமைதியாக இருக்கிறது. Noisy சத்தம் போடுறது. Findனா கண்டுபிடிக்கிறது. Loss தொலைச்சிடுறது. Up மேலே, down கீழே, left right. Also you know that left and right. Then what did Chinnu do? Number this action in sequence. He ate the bun. Chinnu the mouse entered the house. He tore the book. At last he hid in a hole. He bit the dress. First Chinnu என்ன பண்றாரு? Enter the house. Very good. Chinnu the mouse enter the house. Second, he bit the dress. Third, he tore the book.
Fourth, he ate the bun. At last, he hid in a hole. That is fifth. Okay. This is the activity. Where can the mouse hide in the house? Where can the mouse hide in the house? The mouse can hide in the box. Like இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, த மவுஸ் கேன் ஹைட் இன் த பின், த மவுஸ் கேன் ஹைட் இன் த பேக். ஸோ லைக் இப்படி சென்டென்ஸ் தான் இதில் ஒன்றுனா மேக் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா பாக்ஸ், இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக பேக், பின், ஜார், பாட் இந்த மாதிரி ஆட் பண்ண போகிறோம். லெட் அஸ் ரீட். The mouse can hide in the box. The mouse can hide in the bag. The mouse can hide in the bin. The mouse can hide in the jar. The mouse can hide in the pot. The mouse can hide in the tub. The mouse can hide in the cup. The mouse can hide in the hat. The mouse can hide in the sock. The mouse can hide in the shoe. The mouse can hide in the hole. The mouse can hide in the shelf. The mouse can hide in the kitchen. The mouse can hide in the basket. Listen and repeat. Listen. What did the mouse do? What did the mouse do? The mouse ate the bun. Ate the bun. The mouse tore the book. Say, tore the book. The mouse bit the dress. Say, bit the dress. What a naughty mouse. Say, a naughty mouse. Okay. Now practice time. What did this mouse do? Match and write. What did this mouse do? உடைக்கிறாங்களா, உடைக்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ரோக். இந்த மவுஸ் என்ன பண்ணுது பாருங்கள், பாலை கொட்டிடுச்சு. ஸோ கொட்டுறதுக்கு பேர் ஸ்பில்லிடு. ஸோ ஸ்பில்லிடு. இது என்ன பண்ணுது, பாக்ஸை ஓப்பன் பண்ணுதா, ஓப்பன்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, கீழே போடுறாங்க, ஒரு ஸ்பூனை கீழே போடுதா. ஸோ ட்ராப்டு. ட்ராப்டுனா கீழே போடுறது. ப்ரோக் உடைக்கிறதுக்கு பேர் இங்கிலீஷில் ப்ரோக். ஸ்பில்லிடு, ஓப்பன்டு, ட்ராப்டு. நமக்கு மோஸ்ட்லி இந்த லெசன் ஃபுல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். த மவுஸ் ஸ்பில்டு த மில்க். த மவுஸ் ட்ராப்டு த ஸ்பூன். த மவுஸ் broke the cup. The mouse broke the cup. The mouse opened the box. So join and write it this place. Next, match the pairs. Shook. Shook oda past tense. இதெல்லாமே past tense, present tense. Shook, shake. Poked, poke. Ate, eat. Looked, look. Heard, hear. Turned, turn. Okay. Practice time. Choose the right word and fill in the blanks.